தண்ணீருக்கு ஞாபக சக்தி உண்டு என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? பழங்காலத்தில் ஒரு முனிவர் யாருக்காவது சாபம் அல்லது வரம் கொடுக்க வேண்டும் என்றால் தன் கமண்டலத்திலிருந்து தண்ணீரை கையில் எடுத்து மந்திரம் ஜெபித்து அதை அவர்கள் மேல் தெளிப்பார். ஏனென்றால் மந்திரத்தின் அதிர்வுகளை தண்ணீர் உடனடியாக ஈர்த்து கொள்ளும் என்று நம்பப்பட்டது. அதனால்தான் கோவில்களில் அர்ச்சகர் தேங்காய் நீரை ஒரு சொம்பில் ஊற்றி மந்திரங்கள் ஜெபித்து அந்த தீர்த்தத்தை மக்களுக்கு வழங்குகிறார். இதே காரணத்தினால்தான் நம்ம கிராமங்களில் மக்கள் என்றும் தண்ணீரை பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் பிடித்து வைத்து பின்பு குடிப்பார்கள். ஏனெனில் தண்ணீர்தான் கடந்து வந்த பாதையில் உள்ள எதிர்மறை அதிர்வுகள், எண்ணங்கள், தாக்கங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். அதை நாம் அப்படியே குடிக்கும்போது அது நம் உடல் மற்றும் மனநிலையிலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று பழமையான ஞானம் சொல்லுகிறது. அதனால்தான் தண்ணீரையும் ஒரு தெய்வமாக மதித்து அதற்கு மரியாதை கொடுத்து சுத்தமாகவும் அமைதியாகவும் பருக வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கற்றுத்தந்தார்கள்.